ஓகேங்களா. இது நாளையினுடைய கிளாஸ். இது டெமோ பண்ணுறேன். நாளைக்கு ஒரு வாட்டி எப்பவுமே வந்து ஜலநேர்த்தி பண்ணிட்டு தான் சூப்பர் நேர்த்தி பண்ணணும். ஓகேங்களா. இது நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கோசரம் இந்த டியூப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய யோகிகளும் ரிஷிகளும் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா தாமரை தண்டினுடைய நூல் இருக்குல்ல, அதில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. தாமரை தண்டு இருக்குல்ல, அதனுடைய நூலில் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இதே நம்ம ஒருத்தர் கஷ்டமாக இருக்கும், அது எவ்வளோ மடங்கியே இருக்கும். அதே கான்சன்ட்ரேஷனாக அந்த அளவுக்கு கரெக்டாக இது பண்ணுவோம். ஓகேங்களா. அதேமாரி தான் ரைட்டு லெஃப்ட் எது ஆல்டர்னேட்டிவ் எது வந்து நம்ம டாமினேட் அதிகமாக இருக்கும் அதில் யூஸ் பண்ணணும். சில டைமில் இப்படி போய் குத்தும் போது என்ன ஆகும்னா பிளட்டு வரும்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. பிளட்டு வரதுனால ஒரு யூஸிங் கிடையாது. மறுபடியும் ஹாட் வாட்டர் சால்ட் வச்சு யூஸ் பண்ணும்போது கிளியர் ஆகிடும். ஓகேங்களா. இது யூஸ் பண்ணோம்னா கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா. இந்த ஜல்நேர்த்தி பண்ணீங்கல்ல, ஜல்நேர்த்தி பண்ணிவிட்டு நம்மளுடைய நாசில் வந்து சுருள் வடிவில் இருக்கும். ஓகேங்களா. வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு இல்லை காலேஜுக்கு போயிட்டு சில டைம் இப்படி இன்னும்போது தண்ணி ட்ராப் வரும். அது நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. அது அந்த ட்ராப் வந்து வரது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதேமாரி இது பண்ணும்போது பிளட் வர சொன்னால நோ ப்ராப்ளம். இது இந்த சைடை விட்டால் இந்த சைடு மட்டும் நம்ம பிளாங்க் இந்த மேல் தட்டு சொல்ல நம்மளுடைய ஃபுட் பைப் வழியாக வரக்கூடிய இந்த மேல் தட்டு இருக்குதுல்ல, இந்த நாசில் ஐயா அங்கே தான் வரும். மேலெல்லாம் போகாது. ஓகேங்களா. பயப்படுத்தாது. நம்மளுடைய மூக்கு வழியாக போனால் ஃபுட் பைப்புக்கு தான் வரும். ஓகேங்களா. இது சரி. எங்கே தான் விண்டு எங்கே வரும், நேராக ஃபுட்டுக்கு தான் வரும். அது வழி தான் வரும். அதனால் இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்குன்னு தான். அதனால் இது ஓகேங்களா. இது நார்மலாக வந்து இதை மவுத்தை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா. இது இப்போ ரைட் சைடு இன்றைக்கி ரைட் சைடு பண்ணுறேன். ஓகேங்களா. சார் வேகமாக செய்கிறாங்க, நீங்கள் மெதுவாக தான் செய்யணும். புரியுதா. வெரி சாஃப்ட் ஆர்கன்ஸு நாஸ்டல்ஸு. நல்லா கொஞ்சம் எடுக்கும்போது மவுத்தால் எடுத்துடணும். ஓகேங்களா. நீங்கள் எடுக்கும்போது என்னென்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 10 டைம்ஸு 5 to 10 டைம்ஸு, பேக்கில் ஒரு 5 டைம்ஸ் இல்லை ஸ்லோவாக செய்யுங்க. ஓகேங்களா. இது செஞ்சதுனால ரஃப்பாக எடுத்து அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நீங்கள் பிகினர்ஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். தும்பல் வரும், தேவையில்லாத வெளியே வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடும்போது மூக்கிலே சுருட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சுருள் ஒடி சொன்னல அங்கேயே சுருட்டிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணும்போது என்னன்னா நம்ம கபாலம் கொஞ்சம் இங்கே அந்த அங்னா சக்கரம் இருக்குல்ல, அங்னா சக்கரம் கொஞ்சம் ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் இந்த பார்வை மங்கலாக இருக்குல்ல, அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸ்டெடிக்கு நல்ல ஒரு இது பசங்களுக்கு. ஓகேங்களா. ரைட் சைட் பண்ணோம்ல, இப்போ லெஃப்ட் சைட் பண்ணணும். அதே தான் இன்சைட் பண்ணும்போது எடுக்கும்போது இந்த இடுக்கி இருக்குல்ல, இந்த இடுக்கி மெத்தடை கையை இப்படி வச்சுக்கிட்டு மவுத்தை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த டச் பண்ணிங்கன்னா வரும். எதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா இப்படி இன்னும் போது பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி பிடிச்சி இழுக்கிற மாரி வரும். இப்படி வைக்க முடியாது, நம்ம இப்படி போனால் இதோட நின்றுடும். அதனால் இந்த இடுக்கி மெத்தடை யூஸ் பண்ணும்போது இப்படி இழுத்துடலாம். ஓகேங்களா. அதனால் பிளாங்கெட்டில் அப்பர் ஹேண்டு வந்து ரைட் ஹேண்டு, லோயர் ஹேண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த நெய்லாம் வளரக்கூடாது. கையெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும். வாட்ச் ஈச்சு கட்டின்னு அது இதெல்லாம் செய்யக்கூடாது. ரிங்கு அதேமாதிரி அவாய்ட் பண்ணணும் இந்த பயிற்சியெலாம் செய்யும்போது. ஓகேவா. க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் பெரிய ஹோல்ஸ் இருக்கும், அது ஆப்போசிட்டில் சின்ன ஹோல்ஸ் இருக்கும். நம்மளுடைய அந்த குடுவை இருக்கிறதுல குடுவை வச்சு அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ட்ராப்பாக வரும். அப்போ சளி இல்லை. ஓகேங்களா. கோல்டு அதிகமாக இருந்ததுன்னா ரப் பண்ணால் கோல்டு அதில் அடைச்சிருக்கிற மாதிரினா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி ரஃபாக தண்ணி வரல அப்படின்னும் போது டியூப் இப்படி பிடிச்சி எல்லாம் ஒரு 2 வாட்டி ஒதுருனீங்கன்னா ஓட்டு போகும். ஓகேங்களா. ஓகே, சிட் டவுன் ப்ளீஸ்.